தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அமைச்சராகின்றார். இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அமைச்சராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திருச்சி கிழக்கு ஜோசப் விஜய் நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். இரண்டிலும் வெற்றி பெற்றார். திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் யார் போட்டியிடுவார் என்று பல வியூகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. இவர் ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர். திருச்சியில் இவர் சென்ட் ஜோசப் கல்லூரியில் படித்தார். லயலா கல்லூரியில் முதுகலை பட்டப்படிப்பு படித்தார். பின்பு அரசியல் வியூகங்கள் நடத்துகின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, சிவசேனா, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு அரசியல் வியூகம் வகுத்து கொடுத்துள்ளார். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் வியூக அமைப்பாளராக உள்ளார். ஜோசப் விஜய்க்கு நெருங்கிய நண்பராக உள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஜான் ஆரோக்கியசாமி போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. அவரை வெற்றி பெற வைத்து இடைத்தேர்தல் முடிந்த பின்பு அவரை அமைச்சராக்க ஜோசப் விஜய் முடிவு செய்துள்ளார். இது புஷி ஆனந்துக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பிடிக்கவில்லை. ஜான் ஆரோக்கியசாமி வேட்பாளராக அறிவிப்பதற்கு இவர்கள் செயற்கையாக தடைகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். தடைகளை முறியடித்து ஜான் ஆரோக்கியசாமி வேட்பாளராக அறிவிக்கப்படுவாரா, வெற்றி பெறுவாரா, வெற்றி பெற்ற பின் அமைச்சராக பொறுப்பேற்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.